வீடியோ பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது தேங்காய் தொழிலில் கைவினை பொருட்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு ஆர்ட்டு தான் இங்கே கொண்டு வந்து நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு இவங்க ஷோ பண்ணிட்டேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஜட்ஜஸ் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கு. அந்த நாங்கள் இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸாகவே அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வச்சு தான் ஆரம்பிச்சோம். அப்போ வந்து கொரோனா டைம் முடிஞ்ச டைமில் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கட்டட வேலைக்கு போயிட்டுருந்தார். கட்டட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு கிரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கும்போது பக்கத்துலேயே டூரிஸ்ட் பிளேஸ் கொடிவேரி டேம் இருந்தது. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இங்கே ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு. ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ வேலைக்கு போகாத காரணத்தால் இதுவே ஒரு முக்கிய காரணமாக வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டீ கப் யூசேஜ் ஐட்டெல்லாம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வீட்டிலே தான் வச்சுருக்கோம். அப்போ கொஞ்சம் மூவ் ஆச்சு. அப்போது வெளியூருக்காரங்க வருவாங்க, டேமுக்கு வரவங்க வந்துட்டு வாங்கினாங்கன்னா அதில் பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் யூடியூப்பில் பார்ப்போம் எந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணால் மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஐடியா பண்ணி யூசேஜ் ஐட்டம் தனியாக ஷோகேஸ்லாம் அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறது, கீச்சைன் பண்ணுறது, இயரிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டுருந்தோம். அப்போது ஒரு 3 இயர்ஸ்க்கும் போது நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம். டேமில் ஒரு கடை போட்டு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் அதாவது வேர்ல்டு வைடு சர்ச் பண்ணி பார்க்கும்போது வெளிநாட்டில் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதாவது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்காங்க. இப்போ வந்து சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறது எப்படின்னா ஒரு 70+ ப்ராடக்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் ஒரு 2 or 3 ப்ராடக்ட்ஸ் பண்ணி ஆரம்பித்தோம். 3ஆவது வச்சு க்ரியேட்டிவாக பண்ணி ஒரு 70+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து மார்க்கெட்டிங்கிறது வந்து பீக்கில் இருக்குது. இப்போது நார்மலாகவே கோகனட்டோட டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. சார்கோல் பண்ணுறாங்க. சார்கோல்னால் தெரியுமா யாருக்கு? தேங்காய் டீயை வந்து டீயை எடுத்து அதில் வர சாம்பலை மெடிக்கல் யூஸ் பண்ணுறது, சோப் தயாரிக்கிறது, எண்ணெய் தயாரிக்கிறது, அந்த மாதிரி யூஸ் மெடிக்கல் ஃபீல்டுக்கு சார்கோல் யூஸ் பண்ணுறாங்க. அதனோட டிமாண்ட் அதிகமானதுனால இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. A1 கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் மேக்ஸிமம் இதை விரும்பி வாங்குவாங்க. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஐடியா எடுத்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணி கம்பெனிக்கு ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறது எக்ஸ்போர்ட் தான். ஆர்டர்லாம் ஒரு FAO மெம்பராக இருக்கும். மெம்பராக இருக்கிறதுனால எந்தெந்த கண்ட்ரிஸில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டு வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து இப்போ நாங்கள் பிபிஏ எடுத்திருக்க காரணமே அதுதான். நம்ம பிஸ்னஸ் எப்படியாச்சும் பிபிஏ கொண்டு வரோம். எங்களோட எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நானும் அவங்களாம் பண்ணியிருக்கேன். அவங்களும் இதே காலேஜ் தான் பண்ணாங்க, பிசிஏ பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை. 12th வரைக்கும் படிச்சிருக்குது. நாங்கள் தான் இதை முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுனால இப்போ எங்கள் பேரில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ மேஜர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் கம்பெனிலேருந்து எல்லாமே எங்கள் பேரில் ஆகிடுச்சு. இப்போ விசிட்டிங் கார்டு எடுத்து போஸ்டர் கிரியேட் பண்ணி ஆன்லைன்லேயே மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆன்லைன் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாம் இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் போர்ட்ஸ் சொன்னேன், இது கொண்டு வந்த போர்ட்ஸ் எனக்கு 500 தான் காசு. ஆனால் சேல்ஸ் பண்ணுறது 1200 சேல்ஸ் பண்ணுறோம். வேர்ல்டு வைடு பார்க்கும்போது நாங்கள் தான் கம்மியாக பண்ணிக்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் போர்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2500 கம்மியாக போர்டு எதுவும் கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது நம்ம பாதியாக கம்மியாக கொடுக்குறது 2500 பார்க்கும்போது எச்சாவே தெரியும். இது வந்து எல்லாருமே வாங்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டு காசமாக இருக்கிறவங்க வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இதோட தேவை இருக்கிறவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியும், எல்லாரும் அவங்க வாங்குவாங்க. என்ன மாதிரி நீங்களும் ஏதாச்சும் கிரியேட்டிவாக ஐடியா எடுத்து முன்னேறி வாழ்க்கை வாழ்க்கை